Mystic Soul, welcome to our Mystic Infinity. இன்னைக்கு வந்து நம்ம ட்வின் ஃப்ளேம் ஒரக்கிள் கார்ட்ஸில் வந்து உங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபரன்ஸ் இருக்கிறவங்க, அதாவது தேர்ட் பார்ட்டி இருக்கிறாங்க அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சவங்க மட்டும் இந்த ரீடிங்கை பாருங்கள். ஏன்னா வந்து இப்போ நம்ம எனர்ஜி வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் உள்ள எனர்ஜி அண்ட் தென் வந்து உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்குள்ள எனர்ஜி, அப்படி அதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலான் இருக்கோம். ஸோ இப்போ கார்டை சஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்கள் பர்சனை மனசில் நினச்சிக்கோங்க. உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பர்சன் வந்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை எப்படி நினைக்கிறாங்க, அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கணக்கியோட பர்சனுக்கும் அவங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை எப்படி போயிட்டுருக்கு சொல்லுங்கள். எப்படி இருக்குது, அவங்களுக்குள்ள எனர்ஜிஸ் எப்படி இருக்குது, இப்போ உங்கள் ரெண்டு பேரும் நினச்சி வச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் உள்ள எனர்ஜியை செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஓவரால் உங்கள் கனெக்ஷனுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற கைடன்ஸ் வந்து கடைசியாக எடுத்துடலாம் பாருங்கள். ஒரு 7 கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்குடையான எனர்ஜி லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கார்டை ரிவீல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓவரால் கார்டு எனர்ஜி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் உள்ள அந்த கனெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, டுகெதர்னஸ் அப்படின்றது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து மனசளவில் வந்து க்ளோசஸாக இருக்கீங்க அப்படின்றது இந்த கார்டு காட்டுது. ஸோ அதாவது இப்போ வந்து சமீபமாக கொஞ்சம் தூரமாக வேலைக்காக போயிருக்கலாம், இல்லை வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம் உங்களோட பார்ட்னரு. இப்போ வந்து நீங்கள் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி தான் கார்டு விளையாடுது. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் இருந்தாலும் கூட அது வந்து ஒரு செப்பரேஷன் வந்து ஒரு பெர்மனன்ட் கிடையாது. ஸோ வந்து இப்போ நீங்கள் டிஸ்டன்ஸ் வைக்கிங்க, இல்லை உங்களுக்குள்ள ஒரு செப்பரேஷன் சான்ஸும் இருக்குது. ஸோ ஆனால் அந்த செப்பரேஷனை கூட சீக்கிரமாக நீங்கள் வந்து கனெக்ட் ஆகிறதுக்குரிய எனர்ஜி தான் அந்த கார்டு ஃபுல்லாகவே தெரியுது. ஸோ நீங்கள் வந்து இது வந்து ஒரு பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் வைப்பு தெரியுது. ஸோ ஓல்டு சைக்கிள் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ நியூ எமோஷனல் பிகினிங் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நீங்கள் செப்பரேஷனில் இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் இது வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுது. அதே மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து எங்கேயாவது வெக்கேஷன் போனீங்கன்னா கொஞ்சம் வெக்கேஷன் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ ஒரு சடனாக ஒரு மீட்டிங், நீங்கள் ரெண்டு பேருமே சடனாக மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்போ வந்து இங்கே சண்டை போட்டு ஒரு செப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்ற அந்த பட்சத்தில் வந்து இது வந்து ஒரு ஹீலிங் பீரியட். ஸோ அதனால் வந்து இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அந்த நம்ம டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதாவது ஈகோ கிளாஷ் வந்து ஈகோ வந்து பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ ஃபீலிங்ஸை வந்து சப்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ டாமினன்ட் வந்து அதிகமாக இருக்குது உங்கள் பார்ட்னர்க்கு, இல்லை நீங்களாக இருக்கலாம். யாராவது ஒருத்தர் வந்து டாமினண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பவர் ஸ்ட்ரகிள் வந்து கிளியராக இருக்குது. ஸோ அட்வைஸ்ன்னு பார்க்கும்போது நீங்கள் புஷ் பண்ணாதீங்க. ஸோ என்ன சொல்கிறது, ரியாக்ஷனை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை பேசும்போது உடனே சடனாக ரியாக்ட் பண்ணாதீங்க. லெட்ஸ் எனர்ஜி ஃப்ளோ நேச்சுரலி.
போகும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்பிரிச்சுவல் கம்பேட்டிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது சேம் ஃப்ரீக்குவென்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சேம் ட்ராமா ட்ரிகர்ஸ் அவங்களுக்கு எப்படி ட்ரிகர் ஆகுதோ அதுமாரி உங்களுக்கும் ட்ரிகர் ஆகும். ஸோ 2 பேருமே ஹீலிங் லெசன்ஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இந்த செப்பரேஷன் உங்களுக்கு ஒரு ஹீலிங் பீரியடாக இருக்கும். லாஸ்ட்டில் வந்து நியூ லவ் வந்து இது வந்து 2 மீனிங் குறிக்கும். ஒன்று என்ன அப்படின்னா ரீயூனியன் வந்து பாசிபிள் அப்படின்றது வந்து ஒன்று. இப்போ வந்து ஒரு ஹானஸ்ட்டாக ஒரு கான்வர்சேஷன் வந்து வரும். ஸோ இது வந்து எமோஷ்னல் அவேக்கனிங். ஸோ அந்த ஈகோ ரிலீஸ் ஆகிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால் இதுதான் உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன். அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு புல் இருக்குது உங்களுக்குள்ள. பட் ஆனால் அன்ஃபினிஷ்ட் கார்மிக் லெசன் 2 பேருக்குமே ஒரு கார்மிக் லெசன்ஸ்னால தான் இந்த கனெக்ஷன் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து என்னென்னா ஃபினான்ஸ் டவுட் அப்படின்னும்போது அதாவது ஸ்டெபிலிட்டி பற்றி இன்செக்யூரிட்டி இருக்குது. ஸோ அதாவது ஃப்யூச்சர் வந்து செக்யூராக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. அதே மாதிரி அவங்க செல்ஃப் ஒர்க்லேயே அவங்களுக்கு டவுட் இருக்குது. ஸோ இப்போ இந்த டவுட்டு தான் அவங்கள எமோஷ்னலாக டிஸ்டன்ஸ் பண்ணுது. ஸோ லவ் இருக்குது, பட் ஆனால் வந்து கான்ஃபிடென்ஸ் இல்லை, நம்பிக்கை இல்லை. கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ லவ் பர்த் அப்படிங்கும்போது இது ஒரு ரீபர்த் கார்டு. ஸோ ஓல்டு பேட்டர்ன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ நியூ எமோஷ்னல் பிகினிங் அவங்களுக்குள்ளே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதாவது சேம் பேட்டர்னை வந்து மறுபடியும் சேம், அதாவது பண்ண மிஸ்டேக்கு மறுபடியும் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு செகண்ட் சான்ஸ் எனர்ஜி மாதிரி தெரியுது. ஸோ அவங்களுமே வந்து செப்பரேஷன், அவங்களுமே வந்து அந்த அளவுக்கு வந்து கனெக்ஷனாக இல்லை இப்போதைக்கு. அவங்களுமே வந்து ஒரு ரீயூனியனை வந்து இமேஜின் பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி ஃப்யூச்சரை வந்து விசுவலைஸ் பண்ணுறாங்க. அதுமாரி எனர்ஜெட்டிக்கலி கூட இருக்குது. ஸோ இந்த கனெக்ஷன் வந்து கோ இன்சிடெண்ட்டாக நடந்திருக்காது கண்டிப்பாக. இது வந்து இன்டென்ஸ்லி வந்து மேனிஃபெஸ்டட் பாண்டு. ஸோ இது வந்து என்ன சொல்கிறதுனா சாதாரணமாக ஒரு ரேண்டமாக வர்ற மாதிரி தெரியல இந்த கனெக்ஷனு. ஸோ இதில் ஏதோ ஒரு உண்மை வெளியே வர வேண்டிய ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்குள்ளே மறைச்சி வச்ச விஷயங்கள், ஒரு பயமாக இருக்கலாம், ஃபீலிங்ஸாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுனால இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டக் ஆகுது. ஸோ ஹானஸ்ட் கான்வர்சேஷன் இருந்ததுன்னா இட்ஸ் அ டர்னிங் பாயிண்ட்டு. ஸோ எமோஷ்னல் டிபெண்டன்சி இருக்குது, ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அப்சசிவ் செக்கிங், அதாவது என்ன சொல்கிறது, அன்ஹெல்த்தி அட்டாச்மெண்ட்டாக மாறாமல் இருக்கணும் அப்படின்றதுல வந்து லவ் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டெஸ்டினி கனெக்ஷன் மாதிரி தான் தெரியுது. ஸோ என்ன சொல்கிறது, இது வந்து ப்ராக்டிக்கல் ஸ்டெபிலிட்டி உண்மை அப்படின்ற ஹானஸ்டி அப்படின்றது வந்து ஹானஸ்ட் கம்யூனிகேஷன் இல்லாமல் வந்து இந்த பாண்டு வந்து நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஆனால் வந்து இது வந்து பிரேக் ஆகிற கனெக்ஷன் மாதிரியும் தெரியல. இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற கனெக்ஷன் மாதிரி தான் தெரியுது. ஸோ ஓவரால் எனர்ஜி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி யூனிவர்சல் கைடன்ஸுக்கு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினிட்டி, இன்ஃபினைட் பிளெஸிங், கிவ் யுவர் சோல். தேங்க்யூ.